சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். இது போன்ற சிறுகதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற இந்த ஒரு செயல் என்னை அடுத்தடுத்து கதை எழுத மோட்டிவேட் பண்ணும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் நீலவேணி. என் தாய் தந்தை இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். என் தந்தை ஒரு சமூக ஆர்வலர். அவர் ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். வேலை நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருபவர். என் தாய் சக தோழிகளுடன் சேர்ந்து வீட்டிலேயே சிறு தொழில் பார்த்து தன்னால் முடிந்த அளவு வருமானத்தை ஈட்டி வந்தார். நல்லவர்களுக்குத்தான் சோதனை வரும் என்று கூறுவார்கள். அதுபோலத்தான் எங்களுக்கும் சோதனை காலம் வந்தது. நான் சிறுவயதாக இருக்கும்போதே என் தாய் என்னை விட்டு சொர்க்கம் சென்று விட்டார். என் தாய் இறக்கும்போது எனக்கு 8 வயது. உறவினர்கள் என் தந்தையை மறுமணம் செய்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினர். என் தந்தைக்கு மறுமணத்தில் துளியும் விருப்பமில்லை. எனினும் எனக்காகவும் என் எதிர்காலத்திற்காகவும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டார். அந்த நிபந்தனையை கேட்ட உறவினர்களும் நண்பர்களும் அதிர்ந்து போயினர். இதோ பாருங்க, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்கிற காரணத்துக்காக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கல்யாணம் பண்ணுற பொண்ணு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை பெற்று புருஷனை இழந்தவளாக இருக்கணும். இல்லைனா விதவை பொண்ணாக இருக்கணும். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. ஒரு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க நான் விரும்பலை. ஏன்னா ஒவ்வொரு ஆணும் தனக்கு வரப்போகிற மனைவி தூய்மையாக இருக்கணும்னு தான் விரும்புவான். ஆனால் பொண்ணுங்க மட்டும் சூழ்நிலை காரணமாக ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை பெற்ற ஒரு ஆணை புருஷனாக ஏன் ஏற்றுக்கணும்? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுபோக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு காரணமே எனக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. என் பொண்ணுக்கு ஒரு துணை வேணும், அதுக்காக தான். அதே மாதிரி புருஷன் இல்லாமல் தனியாக வாழ்கிற பொண்ணுக்கு எங்களுடைய துணை வேணும். இதில் யாரும் யாருக்கும் வாழ்க்கை கொடுக்க போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும் வாழ்நாள் முழுக்க. அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இவ்வாறு என் தந்தை பேசிய வார்த்தைகள் எங்கள் உறவினர்களை மட்டுமல்ல, அந்த ஊரையே சற்று திரும்பி பார்க்க வைத்தது. அவர் எதிர்பார்த்தது போலவே ஏற்கனவே திருமணமாகி கையில் ஒரு ஆண் குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணின் மகனுக்கு என்னை விட 2 வயது குறைவு. என்னதான் என் தந்தையை அவர் கணவனாக ஏற்றுக்கொண்டாலும் என்னை அவர் குழந்தையாக ஏற்றுக்கொள்ள அவர் மனது முழுமையாக இடம் கொடுக்காது. அதனால் நான் தான் அவரிடம் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று என் உறவினர்கள் என்னிடம் ஏற்கனவே கூறிவிட்டு சென்றார்கள். அவர்கள் கூறியவாறு அந்த பெண்ணை சித்தி என்று அழைத்து அவரிடமிருந்து சற்று விலகியே இருந்தேன். ஆனால் நான் நினைத்தது தவறு என்று அவர் பேசிய வார்த்தைகள் அப்பொழுது எனக்கு தெரிந்தன. இதோ பாரு நீலவேணி, எனக்கு என் பையன் சுதாகர் எப்படியோ அது மாதிரி தான் நீயும். இனிமே நான் உனக்கு சித்தி இல்லை, அம்மா தான். சுதாகர் எப்படி என்ன அன்போடு அம்மானு கூப்பிடுறானோ அதே மாதிரி நீயும் கூப்பிடு, சரியா? உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காமல் வந்து எப்போ வேணும்னாலும் கேட்கலாம் என்றவர் என் தலையை தடவி கொடுத்து விட்டு சென்றார். ஆரம்பத்தில் இப்படித்தான் இருப்பார்கள், போக போக மாறிவிடுவார்கள் என்றும் சில உறவினர்கள் என்னிடம் கூறி வைத்தனர். அதன்படி நானும் அளவாகவே பழகி வந்தேன். ஆனால் அவரின் மீது காட்டிய அன்பும் பாசமும் என் தாயை நினைவுபடுத்தியது என்றே கூறலாம். அவரது மகன் சுதாகரை எப்படி அன்பாக பார்த்து வந்தாரோ அதுபோலத்தான் என்னையும் அவரது மகளாகவே நல்லபடியாக பார்த்து வந்தார். இது என் தந்தைக்கு சற்று ஆறுதலான மகிழ்ச்சியை வரவழைத்தது என்றே கூறலாம். பிறகு என் சித்தியை அம்மா என்றே அழைக்க ஆரம்பித்து விட்டேன். என் தந்தையும் அவருக்கான உரிமையையும் மரியாதையையும் முழுமையாகவே கொடுத்து வந்தார். இப்படி இருக்க நானும் என் தம்பி சுதாகரனும் ஒன்றாகவே சேர்ந்து பள்ளிக்கு சென்று வந்தோம். அம்மா என் மீது பாசம் காட்டுவதால் நானும் அவனை என் தம்பியாகவே ஏற்றுக்கொண்டு அவனிடம் அன்பு செலுத்த ஆரம்பித்தேன். அவனை பள்ளிக்கு தயார் செய்வது, உணவு ஊட்டுவது, என்னுடனே பத்திரமாக பள்ளிக்கு அழைத்து செல்வது என்று அவன் மீது பாசம் காட்ட ஆரம்பித்தேன். நான் இவ்வாறு அவன் மீது பாசம் காட்டியதால் அவனும் அந்த அன்பை திருப்பி கொடுக்க ஆரம்பித்தான். எனக்கு ஒன்று என்றால் என் தந்தைக்கு முன் முதலில் துடிப்பது அவன்தான். இப்படி ஊர் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம்.
இப்படி இருக்க நான் 9ஆம் வகுப்பு படித்து வந்த காலம். நானும் ஒரு பருவ பெண்ணானேன். எனது சித்தியும் என் அம்மா இடத்தில் இருந்து எனக்கான சடங்குகளை விமர்சையாகவே நடத்தினார். இப்படி நான் அப்பா, அம்மா, தம்பி என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த காலம் அது. ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. என் தந்தையும் ஒரு விபத்தில் திடீரென்று எங்களை விட்டு சென்று விட்டார். அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத நாங்கள் சிதைந்து விட்டோம் என்றே கூறலாம். எனக்கு என் தந்தை என்றால் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் என் தந்தை என்பதை காட்டிலும் அவர் மிகவும் நல்லவர். அவர் என்னை விட்டு போன பிறகு என் வாழ்வே மொத்தமாக இருண்டது. படிப்பில் சரியாக என்னால் கவனமும் செலுத்த முடியவில்லை. இவ்வளவு காலமும் என் தந்தை ஒருவரின் வருமானத்தில் மட்டுமே குடும்பத்தை நடத்தி வந்தோம். தற்போது அவரின் வருமானமும் இல்லை என்பதால் என் சித்தி வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். என் தந்தையின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத நானும் வாழ்வை நகர்த்த வேண்டுமே என்பதற்காக என் தம்பியுடன் பள்ளிக்கு சென்று வந்தேன். ஆனால் அதுவும் நீடிக்கவில்லை. சித்தியின் குணம் நாளுக்கு நாள் மாற ஆரம்பித்தது. எனது படிப்பை நிறுத்திவிட்டு அவருடன் வயல் வேலைக்கு வருமாறு என்னை கட்டாயப்படுத்தினார். நான் யாரிடம் என்ன சொல்ல முடியும்? இவ்வளவு நாள் அன்பாகவும் அக்கறையாகவும் என்னை பார்த்து வந்தவர் தற்போது என்னிடம் கோபத்தை கொட்ட ஆரம்பித்து விட்டார். இது பற்றி உறவினர்களிடமும் எதுவும் கூற முடியாத நிலைமை. அப்படி கூறினால் நான் மீண்டும் சித்தியுடன் தான் வாழ்ந்தாக வேண்டும். ஏற்கனவே என் மீது கோபப்படுபவருக்கு இது இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது என்பதை புரிந்து கொண்ட நானும் சித்தியின் சொல்படி கேட்டு பள்ளி படிப்பை முழுமையாக நிறுத்திவிட்டு அவருடன் வயல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். என்னதான் என் சித்தி என் மீது கோபமாக இருந்தாலும் என் தம்பிக்கு நான் தான் உலகம். அவன் என் மீது காட்டிய பாசம் என் சித்தியின் கோபத்தை எனக்கு மறக்க செய்தது. சித்தியிடம் பல நேரங்களில் எனக்காக சண்டையிட ஆரம்பித்தான். இருப்பினும் அவனால் சித்தியை மீறி எதுவும் பேச முடியவில்லை. அவனின் பாசத்தை மட்டுமே வைத்து கொண்ட நான் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தேன். இப்படி மாதங்கள் சில நகர்ந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் எனது சித்தியின் தோழி வீட்டிற்கு சில பணக்கார குடும்பத்தினர் வந்து சென்றது என் சித்திக்கு தெரிந்தது. பிறகு அவரிடம் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தார். என்ன வனஜா, உங்க வீட்டுக்கு கார்லலாம் வந்துட்டு போறாங்க? யார் அவங்க? என்ன விஷயமா வந்துட்டு போறாங்க? அவங்களா? அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க பரிமளம். நான் வீட்டு வேலை பார்க்குறேன்ல, அந்த முதலாளிக்கு வேண்டப்பட்டவங்க தான். அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய ஒரு நல்ல சமையல் தெரிஞ்ச வேலைக்கார பொண்ணா வேணுமா. அதை முதலாளிக்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. என் முதலாளி ஏற்கனவே என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சென்னையில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும், உங்கள் பொண்ணை வேணும்னா அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லி நேரில் வர சொன்னேன். ஆனால் அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது இது சரிப்பட்டு வராதுன்னு. அதான் என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய அனுப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். உன் பொண்ணு உன்ன மாதிரி வீட்டு வேலை தானே செய்கிறா. அவங்க சொல்கிற மாதிரி சென்னைக்கு போய் வேலை பார்த்தா நிறைய சம்பளமும் கிடைக்கும்ல, ஏன் வேண்டாம்னு சொன்ன? நீ வேற பரிமளம், நானும் அங்கே போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு தான் அவளை அனுப்பவும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தா என் பொண்ணை நிரந்தரமாக பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி இல்லை பேசுகிறாங்க. அவங்க 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்களாம். என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு போய் வாழ்நாள் முழுக்க அவங்களையும் பார்த்துக்கிட்டு அங்கே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கணுமா. அவங்களே கல்யாணமும் பண்ணி கொடுக்குறதாவும் சொல்கிறாங்க. நானும் அப்பப்போ போய் பார்க்கலாம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலை. நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. பணத்துக்காக அவளை தாரவாத்து கொடுக்க முடியுமா? ஏதோ அவளுக்கு படிப்பு வரலன்னு என்னை மாதிரி வீட்டு வேலை செய்ய சொல்லி அவள் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். பணத்துக்காக அவளை ஊர் பேர் தெரியாத இடத்துல போய் விட்டுட்டு நான் இங்கே வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அவளை வசதி இருக்கிற வீட்டில் கட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்லை, அவள் என் கூடவே இருக்கட்டும். அதனால தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றவர். சரி பரிமளம், அடுத்து மாமி வீட்டுக்கு வேலைக்கு போகணும், நேரமாகுது, அப்போ நான் கிளம்புறேன் என்றவர் அங்கிருந்து புறப்பட்டார். அவர் இவ்வாறு சொல்லிவிட்டு போன பிறகு என் சித்தியின் மனதில் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருந்தார். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரர் கூறியது போல என்னை பணத்திற்காக சென்னைக்கு அனுப்பிவிடுவாரோ என்ற சந்தேகம் எனக்குள் எழ ஆரம்பித்தது.
என்ன இருந்தாலும் இத்தனை வருடம் என்னை ஒரு பெற்ற தாயைப் போல வளர்த்து வந்தவர். அப்படிப்பட்ட யோசனைக்கு அவர் செல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் எனது நம்பிக்கை பொய்யானது. என் சித்தி என்னிடம் வந்து சென்னைக்கு செல்ல ஒப்புக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினார். எவ்வளவோ நான் செல்ல மாட்டேன் என்று மறுத்து கூறினேன். அதுவரை என்னை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தவர் என்னிடம் கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். உன் தம்பியின் எதிர்காலம் நீ எடுக்கும் இந்த முடிவில்தான் உள்ளது என்றவாறு கூறி என் காலிலேயே விழுந்து விட்டார். இதில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை. இது காசுக்காக என்னை விற்பது போலவே எனக்கு தோன்றியது. எனினும் வாய்விட்டு சொல்ல முடியாத நான் அமைதியாகவே மறுத்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் வைத்திருந்த என் உடன்பிறக்காத என் தம்பி எனக்காக பேசினான். அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் அக்காவை திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்காக பாவம் அக்கா தன்னோட படிப்பையே நிறுத்திட்டு உங்கள் கூட வயலுக்கு வேலைக்கு வராங்க. நான் அப்போ எவ்வளவோ சொன்னேன், அக்கா படிக்கணும் விடுங்கம்மான்னு. ஆனால் என் பேச்சை நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் அக்கா தன்னோட படிப்பை விட்டுட்டு உங்கள் கூட வேலைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ என்னன்னா பணத்துக்காக அவங்கள எங்கேயோ அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இதுவே உங்கள் வயிற்றில் பிறந்த பொண்ணாக இருந்தா இப்படி சொல்லுவீங்களாமா என்று என் தந்தை இருந்து கேட்கும் இடத்தில் என் தம்பி கேட்பது எனக்கு சற்று ஆறுதலாக தோன்றியது. டேய், நீ வாயை மூடுடா. நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது. நான் என்ன பணத்துக்காக உங்கள் அக்காவை விற்கவா போகிறேன்? வீட்டு வேலைக்காக வெளியூர் தானே அனுப்ப போகிறேன். அவங்க 50 லட்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்மளோட எல்லா கடனையும் அடைச்சிடலாம். உன்னோட படிப்பு செலவுக்கும் அதுலேயே எடுத்துக்கலாம். அது போக உன் அக்கா கல்யாணத்தை அவங்களே நடத்தி வைக்கிறதாவும் சொல்கிறாங்க. உங்கள் அக்கா நம்மளை மாதிரி என்ன இந்த ஓட்டு வீட்டில் வாழ்ந்து கஷ்டப்படவா போகிறா? பெரிய பங்களா வீட்டில் நல்ல வசதியாக தானே வாழ போகிறா. அது போக நாம் எப்போ அவளை பார்க்கணும்னு நினச்சாலும் போய் பார்த்துட்டு வரலாண்டா. இவ்வாறு சித்தி கூறி என் தம்பியின் வாயை அடைத்து விட்டார். இதோ பாரு நீலவேணி, நான் உன்னை இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா இல்லாத குறையா உன்னை வளர்த்துருக்கேன். எனக்கு ஏதாவது நீ செய்யணும்னு ஆசைப்பட்டீன்னா தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்க என்றவர் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அக்கா, இவ்வளவு நாள் அம்மா சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த. ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ ஒத்துக்காத. அப்புறம் உன் வாழ்க்கையே வீணாக போயிடும்க்கா. ப்ளீஸ்க்கா என்றவன் என் கைகளை பற்றி கொண்டவாறு கூறிவிட்டு நகர்ந்தான். எனக்கு என்ன செய்வது? இதை யாரிடம் சொல்வது? எதுவுமே புரியவில்லை. எனக்கு குடும்பம் என்றால் அது இதுதான். என் சித்தியே இவ்வாறு கூறும்போது நான் எங்கு செல்வேன்? சித்தி சொல்படி கேட்டு நடந்தாக வேண்டும். எனக்கு வேறு வழி இல்லை என்று நான் அமைதியாக இருந்துவிட்டேன். பிறகு பக்கத்து வீட்டு வனஜாவை வீட்டிற்கு அழைத்தவர் அவர் எடுத்த முடிவை கூறினார். என்ன பரிமளம், நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தியா? இதுக்கு நீலவேணி ஒத்துக்கிட்டாளா? ஆமாம் வனஜா, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தேன். என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேற வழி தெரியலை. நானும் நீலவேணியும் வயலில் போய் சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கே சரியாக இருக்குது. இதில் நீலவேணி கல்யாண செலவு, சுதாகரோட படிப்பு செலவு இருக்குது. போதாததுக்கு அவர் வாங்கி வச்சுட்டு போன கடனும் கொஞ்சம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் பணத்துக்கு எங்கே போவேன்? அதனால் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அதுக்கு இல்லை பரிமளம், நீ எடுத்த இந்த முடிவால் நாளைக்கு இந்த ஊர் உன்னை பற்றி என்ன பேசும்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? நீலவேணி உன் புருஷனுக்கு பிறந்த பொண்ணுன்னு தானே அவளை அனுப்புகிறா. இதுவே அவ பெத்த பொண்ணாக இருந்தா இப்படி அனுப்பியிருப்பாளான்னு உன்னை இந்த ஊருக்காரங்க பேசியே கொன்னுடுவாங்க. அவங்க 1000 பேசுவாங்க வனஜா. இங்கே நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நான் ஏற்கனவே கல்யாணமாகி புருஷனை இழந்தவ. என்னை 2ஆம் தரமாக தான் நீலவேணியோட அப்பா கல்யாணம் பண்ணார். இப்போ அவரும் போயிட்டாரு. ஒரு பொண்ணா இந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதில் நீலவேணியையும் வச்சுக்கிட்டு என்னால் எப்படி காலத்தை ஓட்ட முடியும்? நான் என்ன மறுபடியும் கல்யாணமாக பண்ணிக்க முடியும்? கல்யாண வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போயிடுச்சு வனஜா. அதுக்காக நீலவேணியை அங்கே வேலைக்கு அனுப்புறதால நான் ஒன்றும் கெட்டவ இல்லை. நீலவேணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அவள் என் கூட இருந்தா கண்டிப்பாக என்னால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. சுதாகரோட படிப்பும் இருக்குது. 2 பேரையும் என்னால் சமாளிக்க முடியாது. இப்போ நான் எடுத்த இந்த முடிவால் நீலவேணியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சுதாகரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா யோசித்து தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீலவேணிக்கு என் மேலே கோபம் இருக்கும். ஆனால் அவள் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது அப்போ என்னை பற்றி புரிஞ்சுப்பா. நீ உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் எடுத்த இந்த முடிவை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிடு என்று என் சித்தி கூற,
சரி பரிமளம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். நான் அவங்களுக்கு உடனே போய் ஃபோன் பண்ணுறேன் என்றார் வனஜா. பிறகு என் சித்தி ஆசைப்பட்டது போலவே அந்த பணக்கார வீட்டிற்கு என்னை அனுப்பி வைத்து விட்டார். என்று சொல்வதை விட என்னை 50 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்று என் சித்தியிடம் கேட்பதற்கு கூட எனக்கு நாதி இல்லாமல் போய்விட்டது. பிறகு அந்த பணக்கார குடும்பத்தில் வேலை செய்வதற்காக அவர்களுடன் புறப்பட துணிமணிகளை தயாராக எடுத்து வைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் தம்பி சுதாகர் என்னிடம் வந்து பேசினான். அக்கா, என்னக்கா இது? அம்மா தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட போக மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் பிடிவாதமாக சொன்னீங்கன்னா அம்மாவால் எப்படி உங்களை அங்கே அனுப்ப முடியும் என்றான். இல்லை சுதாகர், சித்தி சொல்கிறதும் சரிதான். இப்போ நமக்குன்னு யாருமே இல்லை. நம்ம அப்பாவும் நம்மளை விட்டு போயிட்டாரு. நீ சின்ன பையனாக இருந்தாலும் ஆம்பளை பையன். ஆனால் நான் ஒரு பொண்ணு. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சிருக்கிறது வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இனிமே என்னோட பாரம் சித்திக்கு இருக்காது. நீ கவலைப்படாத சுதாகர். என்னால் முடிஞ்சா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து உன்னை பார்க்குறேன். உனக்கும் என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ சித்தியை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வா என்று கூறிய நான் அவனை அன்போடு அணைத்து கொண்டு கண்ணீரில் மூழ்கினேன். கவலைப்படாத சுதாகர், அக்கா அங்கே ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறா. உனக்கு அக்காவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. நாம் 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போய் அக்காவை பார்த்துட்டு வருவோம் என்ற என் சித்தி அவனை அழைத்து சமாதானப்படுத்தினார். பிறகு அவனை பிரிய மனமில்லாமல் அந்த பணக்கார குடும்பத்துடன் காரில் ஏறி சென்னைக்கு புறப்பட்டேன். அங்கு நான் நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்று மட்டும் எனக்கு அப்போது புரிந்தது. நான் வேலை செய்வதற்காக என்னை அழைத்து வந்தவர்கள் வீட்டில் கணவன், மனைவி, அவர்களின் பிள்ளைகள் 3 பேர் என மொத்தமாக 5 பேர் இருந்தனர். அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் இல்லை. 3 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள்தான். மூத்தவனின் வயது 12. ஒவ்வொருவருக்கும் 2 வயது வித்தியாசம்தான் இருக்கும். எனக்கு அவர்களை பார்த்தவுடன் பிடித்துவிட்டது. காரணம், எனக்கும் ஒரு தம்பி இருக்கிறான். நானும் அவனை சிறுவயதிலிருந்தே வளர்த்து வந்ததால் இவர்களின் வயது என் தம்பியை நினைவுபடுத்தியது. வேலைக்கு சென்ற முதல் நாள் எனக்கு பெரிதாக வேலையில்லை. எந்த பொருள் எங்கெங்கு இருக்கிறது, யார் யாருக்கு என்ன பிடிக்கும், காலை, மதியம், இரவு என யார் யாருக்கு என்ன உணவு தயாரிக்க வேண்டும் என்று ஒரு புத்தகத்தையே போட்டு என்னிடம் கொடுத்து விட்டார் அந்த வீட்டின் முதலாளி அம்மா. அவர்களுக்கு பிடித்த உணவுகளை பார்த்து பார்த்து செய்ய கற்றுக்கொள்வதற்கே எனக்கு 1 வாரம் ஆகிவிட்டது. முதலாளி அம்மா என் சித்தியைப் போலவே கோபம் கொண்டவராகத்தான் எனக்கு தென்பட்டார். ஆனால் முதலாளி ஐயா அப்படி இல்லை. அன்பானவர், என் மீது அதிக பாசமும் அக்கறையும் வைத்துள்ளவர் என்பதை அவரிடம் பேசும் வார்த்தைகளை வைத்து நான் புரிந்து கொண்டேன். முதலாளி அம்மா என்னிடம் கோபப்பட்டு திட்டிவிட்டு போகும்போதெல்லாம் அவர்தான் வந்து என்னை தனது மகளாக நினைத்து சமாதானப்படுத்துவார். இதோ பாரு நிலவேணி, என்னடா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு கவலைப்படாத. அவள் அப்படித்தாம்மா, அடிக்கடி கோவப்படுவா. ஆனால் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டா. ரொம்ப நல்லவ. நீ எங்கள் 3 பசங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டனா அவளுக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா என்னை விட அவளுக்கு தான் பசங்க மேலே பாசம் ரொம்ப அதிகம். அதனால் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்க, அது போதும் எனக்கு என்றார். அவர் இவ்வாறு அன்பாக பேசியது என் தந்தையை எனக்கு நினைவூட்டியது. அவர் கூறியதற்காக மட்டுமல்ல, எனக்கும் அவர்களை மிகவும் பிடித்துவிட்டதால் அவர்களை என் உடன் பிறந்த சகோதரர்கள் போலவே அன்பாகவே பார்த்து கொண்டேன். அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்து வந்தேன். இதனால் முதலாளி ஐயா கூறியது போல முதலாளி அம்மாவிற்கும் என் மீது நம்பிக்கை வர ஆரம்பித்தது. என்னிடம் நல்லபடியாகவே பேச ஆரம்பித்தார். இப்படி இங்கு ஒரு நிம்மதியான வாழ்வு எனக்கு கிடைக்கும் என நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. காலை நேரமாகவே எழும் பழக்கம் எனக்கு இருந்ததால் அங்கும் அதை எளிமையாகவே கடைபிடித்தேன். காலை எழுந்த நான் வாசலை சுத்தம் செய்து கோலம் போட்டுவிட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துவிட்டு எனது சமையல் வேலையை தொடர்ந்தேன். என் வீட்டில் மதிய உணவையும் சேர்த்து காலையிலேயே தயார் செய்துவிடும் பழக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் இங்கு அப்படியே தலைகீழாக இருந்தது. ஒவ்வொரு வேளை உணவும் சூடாகத்தான் சமைக்க வேண்டும். காலை, இரவு என 2 வேளையும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் சாப்பிடுவார்கள். இப்படி காலை உணவை சாப்பிட்ட பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முதலாளி ஐயாவும் வேலைக்கு சென்று விட்டார். பிறகு மதிய உணவிற்கான காய்கறிகளை கடைக்கு சென்று வாங்கி வந்து மதிய உணவையும் தயார் செய்தேன்.
பிறகு முதலாளி ஐயாவிற்கும் பசங்களுக்கும் தேவையான மதிய உணவை ரெடியாக பேக் செய்து வைத்தேன். கார் ஓட்டுநரை அழைத்த முதலாளி அம்மா அவர்களுக்கு தேவையான உணவை நேரில் சென்று கொடுத்து வரும்படி கூறி அனுப்பி வைத்தார். பிறகு மதிய உணவை முதலாளி அம்மாவிற்கு பரிமாறிய நானும் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பேன். பிறகு மீண்டும் மாலைதான் எனக்கு வேலை இருக்கும். பள்ளி முடிந்து வீடு வந்த பிள்ளைகளுக்கு மாலை நேர சிற்றுண்டிகளை செய்து கொடுப்பது, அவர்களுடன் சிறிது நேரம் விளையாடுவது, பிறகு இரவு உணவு தயார் செய்வது என ஒவ்வொரு நாளும் பெரிதாக சுமை இல்லாமல் வேலையை செய்து கொண்டிருந்தேன். இப்படி வீட்டு வேலை செய்து கொண்டு வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்த என்னை அவ்வப்போது கோவிலுக்கு அழைத்து செல்வது, துணிகள், மற்ற பொருள்கள் வாங்கும்போது கடைக்கு அழைத்து செல்வது என என்னை முதலாளி அம்மா அவருடனே அழைத்து செல்வார். வாரம் ஒரு முறை பீச், பார்க், சினிமா என பிள்ளைகளை அழைத்து செல்லும் பொழுது உடன் என்னையும் அழைத்து செல்வார்கள். எனக்கு அது மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. நான் எதிர்பார்க்காத வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிட்டது என்ற நிம்மதியின் பெருமூச்சு விட்ட தருணம் அது. நான் இங்கு வேலைக்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. என்னதான் என் தம்பியிடம் அடிக்கடி ஃபோனில் பேசி வந்தாலும் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு அதிகமாகவே இருந்தது. என்னிடம் ஃபோன் பேசும் போதெல்லாம் என்னை நேரில் வந்து பார்க்கும்படி அழுவான். நானும் அடுத்த மாதம் வருகிறேன் என்று கூறி அவனை சமாதானப்படுத்தி வந்தேன். எனக்கும் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. அதை எப்படி இவர்களிடம் கூறுவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் என்னதான் இங்கு வீட்டு வேலை செய்தாலும் நான் மாதம் சம்பளம் வாங்கும் வேலைக்காரி அல்ல. என்னை 50 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் கூட்டி வந்துள்ளார்கள். அவர்களிடம் ஊருக்கு சென்று என் தம்பியை பார்க்க வேண்டும் என்று எனக்கு கூற உரிமை இல்லை. ஆனாலும் அவனை பார்க்க வேண்டும் என்ற தவிப்பில் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தேன். இப்படி இருக்க ஒரு நாள் என் தம்பி சுதாகர் சித்தியுடன் என்னை பார்க்க வந்திருந்தான். அவனை பார்த்த எனக்கு என்னையும் அறியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவனை கண்ட நான் உடனே அவனை அணைத்து என் அன்பையும் தவிப்பையும் வெளிப்படுத்தினேன். அக்கா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா என்று என் தம்பி கேட்க, இந்த கேள்வியை கேட்பதற்காக யாரும் இல்லையே என்று இவ்வளவு நாள் காத்திருந்த எனக்கு மீண்டும் என் கண்களில் கண்ணீர். எப்படி இருக்க நீலவேணி? நல்லா இருக்கியா? இங்கே உனக்கு எந்த குறையும் இல்லையே, சந்தோஷமாக தானே இருக்க என்று என் சித்தியும் கேட்டார். நல்லா இருக்கேன் சித்தி, இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கேன் என்றேன். பாத்தியா சுதாகர், நான் தான் சொன்னேன்ல உன் அக்காவுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது, அவள் சந்தோஷமாக தான் இருப்பான்னு. நீ தான் என்னை நம்பவே இல்லை. இப்போ நீயே பாரு. நீயே அவங்கிட்ட சொல்லி புரிய வை நீலவேணி. நான் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்துகிறவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்ச மாதிரி அக்காவை ஏன் அங்கே அனுப்பி வச்சிங்கன்னு தினமும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இதோ பாரு சுதாகர், எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். நீ அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கணும், நல்லா படிக்கணும், அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது, சரியா? சரிக்கா, நீ சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆனால் ஏன்க்கா நீ என்னை பார்க்க நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை? இல்லை சுதாகர், எனக்கும் நம்ம வீட்டுக்கு வரணும், உன்னை பார்க்கணும்னு ஆசை தான். ஆனால் இவங்க ஒத்துப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அதனால தான் அவங்கக்கிட்ட ஊருக்கு போகணும்னு நான் கேட்கல. அதான் இந்த அக்காவை பார்க்க நீயே இங்கே வந்துட்டல்ல. இவ்வாறு நாங்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் முதலாளி அம்மா அங்கு வந்தார். அடடே, வா பரிமளம், எப்படி இருக்க? என்ன திடீர்னு வந்திருக்க என்றார். நான் நல்லா இருக்கேம்மா. அது ஒன்றும் இல்லை, என் பையன் சுதாகருக்கு அவன் அக்கானா ரொம்ப பிடிக்கும். அவளை பார்க்கணும்னு ஒரே பிடிவாதம், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்றார். ஓ அப்படியா? தம்பிக்கு அக்கா மேலே அவ்வளவு பாசமா? சரி சரி, உங்கள் பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடாதீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. எனக்கு வெளியில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் என்றவர் அங்கிருந்து புறப்பட்டார். அவர் போன பிறகு, பரவாயில்ல நீலவேணி, நான் நினச்ச மாதிரி உங்கள் முதலாளி அம்மா இல்லை. உன்னை அடிக்கடி திட்டுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க என்றார். ஆமாம் சித்தி, அவங்க நல்லவங்க தான். முன்னாடி கொஞ்ச நாள் திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் நான் நடந்துக்கிறத பார்த்து அவங்களும் என்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கிறாங்க. எப்படியோ நீலவேணி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதும் என்றார். பிறகு சாப்பிட்ட இருவரையும் ஊருக்கு வழி அனுப்பி வைத்த என் மனதில் அவர்கள் வந்தது எனக்கு சற்று ஆறுதலை கொடுத்தது. இப்படி நாட்கள் நல்லபடியாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. நாட்கள் நகர நகரத்தான் முதலாளி ஐயாவின் உண்மையான சுயரூபம் எனக்கு தெரிய வந்தது.
என்னிடம் அவர் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வதை நினைத்து நான் பல நேரங்களில் பெருமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது என் மீது இருக்கும் சபலத்தால் அவர் நடந்து கொண்டது என்று எனக்கு போக போகத்தான் தெரிய வந்தது. சற்று தொலைவில் இருந்து என்னிடம் பேசி வந்த முதலாளி நாட்கள் நகர நகர என்னை தொட்டு பேச ஆரம்பித்தார். எனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழியில்லாமல் அனுசரித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அவரின் தொடுதல் நாளுக்கு நாள் எல்லை மீறுவது போல எனக்கு தோன்றியது. இதை பற்றி முதலாளி அம்மாவிடமும் என்னால் கூற முடியாது. காரணம், அவ்வப்போது வீட்டில் ஏதேனும் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டால் எனக்காக முதலாளாக வந்து நிற்பவர் முதலாளி ஐயாதான். அவர் மீதே இன்று என்னால் எப்படி பழி போட முடியும்? மீறி பழியை சுமத்தினாலும் அதை முதலாளி அம்மா எப்படி நம்புவார் என்பதால் அமைதியாகவே இருந்துவிட்டேன். அவ்வப்போது ஃபோன் பண்ணும் என் சித்தியிடம் இதை பற்றி கூறினேன். இதோ பாரு நீலவேணி, பெரிய இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் இப்படித்தான் நடந்துப்பாங்க. நாம தான் அதெல்லாம் தொடச்சி தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். இதை பற்றி முதலாளி அம்மா கிட்ட தயவு செஞ்சு மூச்சு கூட விட்டுறாத. அவங்க எல்லாரும் அப்படியே உன் மேலே திருப்பி பழியை சுமத்திடுவாங்க. நீ தான் தப்பான பொண்ணுன்னு உன் மேலே பழியை சுமத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா கொடுத்த 50 லட்சத்தை திருப்பி கேட்பாங்க. தயவு செஞ்சு இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படியே காலத்தை ஓட்டுமா. உனக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் உன்கிட்ட நடந்துக்க மாட்டார் என்றார். இவ்வாறு அவர் கூறியதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. நான் எந்த காரணத்திற்காகவும் மீண்டும் அங்கு வந்துவிடக்கூடாது என்று என் சித்தி நினைக்கிறார் என்பது மட்டும் எனக்கு நன்றாக புரிந்தது. இனி அவரிடமும் எதுவும் கூறக்கூடாது என்ற முடிவை எடுத்த நான் என் தலையெழுத்தை எண்ணி அமைதியாகவே இருந்துவிட்டேன். ஆனால் அவரின் இந்த செயல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவரிடமே வெளிப்படையாக இவ்வாறு நடந்து கொள்வது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டேன். இதோ பாரு நிலவேணி, இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயந்தான். இது எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு தான் இங்கே நீ இருக்கணும். இங்கே வீட்டு வேலை செய்கிறதுக்காக மட்டும் உன்னை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு வரல, என்னையும் சேர்த்து கவனிச்சுக்கதான் என்று அவர் கூறியது எனக்கு சற்று பதற்றத்தை வரவழைத்தது. இதை பற்றி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும்னு நினச்ச அப்புறம் என் உண்மையான சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஜாக்கிரதை என்று அவர் என்னை மிரட்ட ஆரம்பித்தார். நாளுக்கு நாள் அந்த வீட்டில் இருப்பது மகிழ்ச்சியை கொடுத்த எனக்கு தற்போது நரக வேதனையாக தோன்றியது. இது நாள் வரை முதலாளி அம்மாவுடன் மட்டுமே கோயிலுக்கு சென்று வந்த நான் இன்று மன அமைதியை தேடி அடிக்கடி செல்ல ஆரம்பித்தேன். அப்போதுதான் கோவிலுக்கு வெளியில் பூக்கடை வைத்திருக்கும் மாணிக்கத்துடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. நான் எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் அவரிடம் பூ வாங்கி கொண்டுதான் செல்வேன். நான் அடிக்கடி கோவிலுக்கு வருவதை பார்த்த அவரும் எனக்கான பூவை எப்பொழுதும் தனியாகவே எடுத்து வைத்து விடுவார். என்னிடம் பணமும் வாங்க மாட்டார். இவ்வாறு கோவிலுக்குள் சென்று தரிசனத்தை முடித்த நான் அவருடன் பூக்கடையில் அமர்ந்து அவருக்கு உதவியாக சிறிது நேரம் பூக்களை தொடுத்து கொடுப்பேன். நான் அவருடன் இவ்வாறு நட்பாக பழகுவதற்கும் ஒரு காரணம் உள்ளது. அவரும் என்னை போன்றுதான். அவர் தந்தை இறந்த பிறகு தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனது அம்மாவிற்கு உதவியாக இருந்து வருகிறார். அவரின் அம்மாவிற்கு ஒரு கை ஒரு கால் வராது, பக்கவாதம். இந்த நிலைமையிலும் அவர் தன் மகனுடன் அமர்ந்து தன்னால் முடிந்த அளவு பூக்களை தொடுத்து கொடுப்பார். அவருக்கும் அம்மா என்றால் மிகவும் பிடிக்கும். அவரை அன்பாகவும் அக்கறையாகவும் இதுநாள் வரை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை அவரின் அம்மா அவ்வப்போது மகனை பற்றி என்னிடம் கூறி பெருமைப்படும்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். பணத்தை மட்டுமே உயர்வாக நினைத்து சாக்கடையில் வாழும் அந்த பணக்கார வீட்டில் இருக்கும் எனக்கு இவர்களின் இந்த அழகான சிறிய குடும்பம் மன ஆறுதலை கொடுத்தது. அதனால் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் கடையில் அமர்ந்து பூக்களை தொடுத்து வந்த நான் அவருடன் நட்பாகவும் பழக ஆரம்பித்தேன். அவரின் கனிவான பேச்சுகளிலிருந்து அவர் பெண்களின் மீது எந்த அளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். இவ்வாறு அவர்களுடன் பழக ஆரம்பித்த நான் எனது வாழ்க்கையில் நடந்தவற்றையும் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு எனது மனதில் இருந்த பாரத்தையும் சற்று குறைத்து வந்தேன். அவ்வப்போது வீட்டில் சமைக்கும் சில உணவுப் பொருட்களில் சிலவற்றை எடுத்து வந்து அவர் வேண்டாம் என்று மறுத்தும் அவரின் அம்மாவிற்கும் கொடுத்து வந்தேன். இப்படி இருக்க ஒரு நாள் முதலாளி அம்மா தனது பிள்ளைகளுடன் அம்மா வீட்டிற்கு சென்ற நேரம். வீட்டு வேலைகளை முடித்த நான் வழக்கம் போல் கோவிலுக்கு புறப்பட தயாரானேன். அப்போது நான் எதிர்பார்க்கவில்லை வேலைக்கு சென்ற முதலாளி ஐயா இவ்வளவு சீக்கிரம் வீடு திரும்புவார் என்று.
என்ன நிலவேணி, எங்கே கிளம்பிட்டு இருக்க என்று அவர் கேட்க, நான் தயக்கத்துடன் கோவிலுக்கு செல்கிறேன் என்று கூறினேன். என்னது, கோவிலுக்கா? என்ன நீ எப்போ பார்த்தாலும் கோவிலுக்கு போகிறேன்னு கிளம்பிடுற? உன்னை இந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நீ பாட்டுக்கு மோஷ்டத்துக்கு கோவிலுக்கு போனால் என்ன அர்த்தம்? இல்லைங்க ஐயா, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கோவிலுக்கு கிளம்புனேன். ஓ, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கோவிலுக்கு கிளம்புற. சரி, இன்னைக்கு நீ கோவிலுக்கு போக வேண்டாம். நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலை, வீட்டில் தான் இருக்க போகிறேன். நீயும் கோவிலுக்கு போகாமல் வீட்டில் இருந்து நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் செஞ்சு கொடு என்றார். இதற்கு மேல் அவரிடம் என்னால் அனுமதி பெற இயலவில்லை. பிறகு அறைக்கு சென்றவர் என்னிடம் சில அசைவ உணவுகளை செய்து எடுத்து வருமாறு கூறினார். நானும் அவர் கூறியதை செய்து எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தேன். அவர் மது அருந்தி கொண்டிருந்த நேரம். என்னிடம் நான் சமைத்து வந்ததை எனக்கு ஊட்டி விடுமாறு கூறினார். நான் முடியாது என்று எவ்வளவோ மறுத்தும் கட்டாயத்தின் பேரில் அவர் கூறியதை செய்தேன். நேரம் செல்ல செல்ல மது போதையின் உச்சத்திற்கு சென்றவர் பிறகு என்னிடம் அத்துமீறி நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக நான் போராடி கொண்டிருந்தேன். எனது போராட்டத்தின் இறுதியில் அருகில் இருந்த ஒரு ஜாடியை எடுத்து அவர் தலையில் பலமாக அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து வெளியில் ஓடி வந்தேன். வெளியில் வந்த எனக்கு எங்கு செல்வது, யாரிடம் இதை கூறுவது என்று புரியவில்லை. நடுக்கத்துடன் நடந்த எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது அந்த பூக்கடைதான். பிறகு அவசர அவசரமாக அங்கு சென்ற நான் அவர்களிடம் எனக்கு நடந்த அநீதியை பற்றி விபரமாக கூறினேன். நான் கூறியதை கேட்ட அவர்களும் அதிர்ச்சியுற்றனர். பிறகு என்னை அழைத்து கொண்டு ஒருவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் என் தந்தையைப் போல சமூக சேவையை ஒரு கடமையாக செய்யும் தம்பதிகள். அவர்கள் நாதன் மற்றும் சுதா. அவர்களை பற்றி ஏற்கனவே மாணிக்கத்தின் அம்மா என்னிடம் பலமுறை கூறியுள்ளார். தற்பொழுது மாணிக்கம் வைத்திருக்கும் பூக்கடை இவர்கள் கொடுத்த பணத்தினால் என்றும் அவரிடம் பலமுறை பெருமையாக கூறியுள்ளார். அவர்களை சென்று பார்க்குமாறும் கூறியிருந்தார். ஆனால் அப்பொழுது நான் அதை செய்யவில்லை. அவர்களிடம் என் நிலைமையை பற்றி மாணிக்கம் எடுத்து கூறினார். அதுபோக என்னை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட்டி வந்துள்ளதையும் அவர் விவரமாக அவர்களிடம் கூறினார். நீ சொல்றதெல்லாம் உண்மையா மாணிக்கம்? இந்த பொண்ணு என்ன சந்தையில் விற்கிற பொருளா? 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வரத்துக்கு? அவங்க சித்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பணத்துக்காக ஒரு பொண்ணை ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு எப்படி அவங்களால அனுப்பி வைக்க முடியும்? அது சரி, இந்த பொண்ணை பெத்த அவங்க அம்மாவா இருந்திருந்தா அப்படி கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டாங்க. சித்திங்கிறதுனால தான் அப்படி செஞ்சிருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, நாங்கள் இருக்கோம் உனக்கு. இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே இரு. மீறி அவங்க உன்னை தேடி இங்கே வந்தா நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று நாதன் ஐயா கூறியது எனக்கு சற்று ஆறுதலை வரவழைத்தது. இப்படி 2 நாட்களாக அங்கு தங்கியிருந்த என்னை நாதன் ஐயாவும் சுதா அம்மாவும் அன்பாகவே பார்த்து கொண்டனர். ஆனால் நான் தங்கியிருக்கும் இடத்தை கண்டுபிடித்த என் பழைய முதலாளி அம்மா அங்கு திடீரென்று வந்து நிற்பார் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. வந்தவர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை அடிச்சு போட்டுட்டு இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்ப? நீ எப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தியோ அப்போவே உன் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். இனிமே எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஒழுங்கா 50 லட்சம் ரூபாய் எடுத்து உடனே வை. உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா 50 லட்சத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா மறுநாள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ நான் உனக்காக கொடுத்த 50 லட்சம் எனக்கு திரும்ப வேணும். இவ்வாறு அவர் கேட்க எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. 50 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்க முடியாத என் சித்தி தம்பியை அழைத்து கொண்டு எங்கேயோ சென்று விட்டார் என்று. இதை கேட்ட எனக்கு மனதில் பாரமும் வலியும் அதிகரித்து கலக்கத்துடன் நின்று கொண்டிருந்தேன். பிறகு சுதா அம்மா நடந்த விபரங்களை அவரிடம் எடுத்து கூறினார். விஷயத்தை தெரிந்து கொண்ட அவர் தன் கணவர் மீதுதான் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் உனக்காக நாங்கள் கொடுத்த 50 லட்சம் ரூபாயை திருப்பி கேட்டு வந்துள்ளதாக கூறியது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இதோ பாருங்க, உங்கள் புருஷன் இந்த பொண்ணுக்கு பண்ண கொடுமைக்கு நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் வீட்டோட கௌரவம் தான் போகும். உங்கள் புருஷன் பண்ணதை பெருசாக எடுத்துக்காம கொடுத்த 50 லட்சத்தை திருப்பி கொடுன்னு வந்து கேட்குறீங்க. நீங்கள் அவருக்கு உண்மையாகவே ஒய்ஃப் தானா என்று ஆத்திரத்தில் இருந்த சுதா அம்மாவும் கேட்டார். இதோ பாருங்க, அளவுக்கு மீறி பேசாதீங்க. என் ஹஸ்பண்ட் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியலை. அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் மேலே நான் எப்படி குறை சொல்ல முடியும்? இதோ நிற்கிறாளே, இவ தான்
என் ஹஸ்பண்ட் ட்ரிங்க் பண்ணதை சாக்கா வச்சு வீட்டில் இருக்கிற நகை பணத்தை எல்லாம் திருட பார்த்துருக்கா. அதை தடுக்க அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் அவர் தலையிலேயே அடிச்சிட்டு ஓடி வந்திருக்கா. நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா என்று என் பழைய முதலாளி அம்மா கூற சுதா அம்மாவிற்கு கோபம் அதிகமானது. உங்ககிட்ட பணம் இருந்தா வீட்டு வேலைக்காக வந்த பொண்ணை நீங்கள் என்ன வேணும்னாலும் பேசுவீங்களா? கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பொண்ணு சொல்கிறது பொய், உங்கள் புருஷன் சொல்கிறது உண்மையா? தம் புருஷன் எப்படிப்பட்டவர்னு தெரியாமலே அவர் கூட இவ்வளோ வருஷம் வாழ்கிறீங்களே, உங்களை நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குது. அவளுக்கு நடந்த இந்த கொடுமையை அவள் மட்டும் போலீஸில் போய் சொன்னால் உங்கள் புருஷனுக்கு தண்டனை நிச்சயம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் வீணாக போயிடும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கோம். இதோ பாருங்க, இனிமே அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் வேலை செய்ய மாட்டா. இப்போ என்ன, நீங்கள் கொடுத்த 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அவ்வளவுதானே என்று கூறிய சுதா அம்மா வீட்டுக்குள் நுழைந்து 50 லட்சம் ரூபாயை எடுத்து வந்து பழைய முதலாளியின் முகத்தில் வீசி எறிந்தார். இந்தாங்க உங்கள் பணம், பொறுக்கிட்டு போங்க என்று பதிலளித்தார். இப்படி துளியும் யோசிக்காத சுதா அம்மா எனக்காக 50 லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்து என்னை காப்பாற்றியுள்ளார். அந்த நன்றி கடனுக்காக அவர்களுடன் அவர்களின் வீட்டிலேயே தங்கி அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வந்தேன். அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்து கொண்டிருந்த காரியம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பில் உதவுவது, பல ஆசிரமங்களுக்கு நன்கொடை வழங்குவது, முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, கோவிலில் அன்னதானம் போடுவது, இது போன்ற பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருந்தனர். இந்த காலத்திலேயும் இப்படி ஒரு குடும்பமா என்று எனக்கு தோன்ற அவர்கள் இருவரின் மீதும் எனக்கு மரியாதை வந்தது. எந்த விதத்திலும் அவர்களுக்கு நான் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் செய்யும் உதவிகளில் நானும் பங்கெடுத்து வந்தேன். அவர்களும் என்னை அவர்கள் வீட்டு உறுப்பினராகவே பார்த்தனர். ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு வாரிசு இல்லை. ஒரு நாள் சுதா அம்மாவிடம் என் மனதில் உள்ளதை கேட்டேன். இந்த காலத்தில் கொஞ்சம் பணம் இருந்தாலே அவங்க தான் பெரிய ஆளுன்னு திமிரா நடந்துக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பணம் இருந்தும் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறீங்க, எப்படிம்மா என்றேன். நான் பண்ணுற இந்த சேவை நான் ஆரம்பிச்சது இல்லை நீலவேணி. என்னோட அப்பா தாத்தா காலத்திலிருந்து அவங்க இதை ஒரு பழக்கமாகவே செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் இந்த மாதிரி சேவை செய்கிறத பார்த்து தான் என்னை நாதனும் விரும்ப ஆரம்பித்தார். எங்கள் 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான். அவர் என் மேலே உயிரையே வச்சுருந்தாரு. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். நானும் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கர்ப்பமானேன். ஆனால் அந்த கரு 5 மாதத்துலேயே கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ கூட நாதன் என்னை விட்டு போகலை. என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு, என்னை கைவிட மாட்டேன்னு என்னையே அவர் குழந்தையா பார்க்க ஆரம்பித்தார். எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற குறை தெரியக்கூடாதுன்னு தான் நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்க படிப்பு செலவு, மருத்துவ செலவுன்னு பார்க்குறோம். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற கவலை எனக்கு பெருசாக இருந்ததில்லை. ஆனாலும் குழந்தைங்களோட யாராவது ஒரு அம்மா ரோட்டில் நடந்து போகும்போது அதை பார்த்தா எனக்கும் அந்த நிமிஷம் வலியும் வேதனையும் இருக்கும். ஆனால் நான் வருத்தப்பட்டா நாதனும் வருத்தப்படுவார். அதனால் என்னோட வருத்தத்தை வெளியில் காட்டிக்க மாட்டேன் என்று அவர் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டே கூறினார். நல்லவர்களுக்குத்தான் கடவுள் சோதனையை கொடுப்பார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மை என தற்போது புரிந்து கொண்டேன். இப்படி அந்த வீட்டில் அவர்கள் இருவரின் பாசத்தில் நிம்மதியாக வாழ்ந்து வந்தேன். அவ்வப்போது கோவிலுக்கு சென்று மாணிக்கத்தையும் அவரின் அம்மாவையும் பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் என்னால் முடிந்தவரை செய்து வந்தேன். ஏனென்றால் நான் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அவர்களால் உருவானது. அந்த நன்றி கடனை அடைப்பதற்காக என்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவியாக இருந்து வந்தேன். இப்படி இருக்க மாணிக்கத்துடன் எனக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக நான் மாணிக்கத்தை விரும்ப ஆரம்பித்தேன். அவருக்கு படிப்போ வசதியோ இல்லை. பார்த்தவுடன் பெண்கள் மயங்கும் அழகும் இல்லை. ஆனால் நல்ல உள்ளம் அவரிடம் உள்ளது என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனை நான் விரும்புவதை நினைத்து பெருமைப்பட்டேன். அவரிடம் எனது விருப்பத்தை கூற வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. ஏதோ ஒன்று என்னை தடுத்தது. பூக்கடையில் மாணிக்கத்திற்கு உதவியாக இருக்க அவரின் கடைக்கு சென்ற நான் பூக்களை தொடுக்காமல் அவரையே ரசித்து கொண்டிருந்தேன். அவரிடம் பேசும்போதெல்லாம் சிரித்த முகத்துடன் பேசுவார். அப்பொழுது அவர் இரு கன்னங்களிலும் விழும் குழி என்னை அவர் பக்கம் இழுத்தது என்றே கூறலாம். ஒரு நாள் வீட்டில் வேலைகளை முடித்த நான்
எப்பொழுதும் போல மாணிக்கத்திற்கு உதவி செய்ய பூக்கடைக்கு சென்றேன். என்ன மாணிக்கம், அம்மா வரலையா? அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீலவேணி, கொஞ்சம் சோர்வாக இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ரெஸ்ட் எடுங்க, நானே பார்த்துக்கிறேன்னு அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் வேணும்னா அவங்கள போய் பார்த்துக்கவா என்றேன். இல்லை பரவாயில்ல நீலவேணி, நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கலை, அதான் சோர்வாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுவாங்க. ஆமாம், நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான் உன்னை சேர்த்து விட்ட வீட்டில் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு அங்கே எந்த குறையும் இல்லையே என்றார். என்ன கேள்வி மாணிக்கம் இது? என்னை ஒரு கோவிலுக்கு வேலை செய்ய அனுப்பியிருக்க, அங்கே எப்படி எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்? நான் அங்கே நிம்மதியாக இருக்கேன். அவங்க 2 பேருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒருத்தியாக தான் என்னை பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் மாணிக்கம் நன்றி சொல்லணும். நீ மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்யலைனா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். என்ன நீலவேணி இப்படியெல்லாம் பேசுகிற? இதில் என்ன இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்கிறது தானே வாழ்க்கை. எங்களுக்காக எந்த பலனும் எதிர்பார்க்காம எங்கள் கடையில் உட்காந்து பூ கட்டித்தர, அது மாதிரி தான் இதுவும் என்றார். இல்லை மாணிக்கம், அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசாத. நான் உனக்கு செஞ்சது ஒரு சின்ன உதவி தான், ஆனால் நீ என் வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை கொடுத்துருக்க. அந்த நன்றி கடனை நான் இந்த ஜென்மத்திலேயே அடைக்கணும்னு நினைக்கிறேன். என்னது, நன்றி கடனை அடைக்க போறியா? என்ன பெரிய மனுஷி மாதிரிலாம் பேசுகிற? கையில் எதுவும் நிறைய பணம் வச்சிருக்கியா கடன் அடைக்க என்று கிண்டல் அடித்தார். உனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால் என்னோட வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து அந்த கடனை அடைக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று எனது காதலை சூதகமாக வெளிப்படுத்தினேன். என்னது, என் கூடவே இருந்து கடனை அடைக்க போறியா? என்ன லூசு மாதிரி பேசுகிற? இப்படியே காலம் முழுக்க இந்த கடையிலேயே உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தா உன்னோட எதிர்காலம் என்ன ஆகிறது என்று நான் ஒன்று சொல்ல அவர் வேறு விதமாக புரிந்து கொண்டவராய் பேசினார். ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர அறிவு இன்னும் வளரவே இல்லை. ஒரு பொண்ணு இவ்வளவு வெளிப்படையாக சொல்லியும் அதை புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசுகிற. உன் கூட காலம் முழுக்க நான் எப்படி தான் குப்பை கொட்ட போகிறனோ என்று நான் வெட்கத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து உடனே புறப்பட்டேன். சில நிமிடங்களுக்கு பிறகு புரிந்து கொண்டவர், நீலவேணி நில்லு, நீ இப்போ என்ன சொன்ன என்று மீண்டும் கேட்டார். அட மக்கு மாணிக்கம், நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறேன், போதுமா என்ற நான் மீண்டும் அங்கிருந்து நகர என் கையை பிடித்தார். உண்மையாவா சொல்கிற? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு என்று அவர் கூற நான் வெட்கத்தில் தலை குனிந்தேன். பிறகு அவர் கைகளால் என் கன்னங்களை தொட்டு தூக்க இருவரும் ஒருவருக்கொருவர் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தோம். சிறிது நேரத்தில் அவர் கண்களில் கண்ணீர் வடிந்ததை நான் பார்த்தேன். என்னாச்சு மாணிக்கம், ஏன் உங்கள் கண்ணில் கண்ணீர் வருது? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்றேன். பிறகு என்ன யோசித்தார் என்று தெரியவில்லை. திடீரென்று என்னை கட்டி அணைத்து கண்ணீர் வடித்தார். ஒரு ஆண்மகன் முதலில் என்னை தழுவுகிறான். ஆனால் அதில் எனக்கு காமமோ வெட்கமோ தெரியவில்லை. பாசத்திற்காக ஏங்கும் அவரின் தூய்மையான அன்பு மட்டுமே எனக்கு தெரிந்தது. பிறகு அவரை சமாதானப்படுத்திய நான் என்னவென்று கேட்டேன். இல்லை நீலவேணி, எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்தேன். ஆனால் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எனக்கு படிப்பும் சரியாக வரலை. அம்மா கூடவே கொஞ்ச நாள் அம்மாவுக்கு உதவியாக இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அம்மா தான் உலகம்னு இருந்தேன். அவங்களுக்கும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு என் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவளை மனசுக்குள்ளேயே ஒருதலையாக காதலித்தேன். ஆனால் அவளும் நான் படிக்கலை, அழகா இல்லைங்கிற காரணத்துக்காக என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அம்மா எவ்வளவோ பொண்ணு பார்த்தாங்க. எந்த பொண்ணுக்கும் என்னை அவ்வளவா பிடிக்கலை. நான் யார் மேலெல்லாம் அன்பு காட்டுறேனோ அவங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுறாங்க. இனிமே வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்காம அம்மா கூடவே இருந்துடணும்னு தான் முடிவு பண்ணேன். அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் என் நிறத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கே என்னை பிடிக்கலை. நீ ரொம்ப அழகாக இருந்த. உனக்கு எப்படி என்ன பிடிக்கும்? என்னோட விருப்பத்தை உன்கிட்ட சொல்லி உன்னையும் இழக்க விரும்பலை. உன் கூட நட்பாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சி தான் நண்பனாக பழகுனேன். ஆனால் நீயே வந்து என்கிட்ட உன் காதலை சொல்லும்போது என்னையும் அறியாமல் நான் அழுதுட்டேன். உண்மையாகவே என்னை உனக்கு பிடிச்சிருக்கா நீலவேணி என்று அவர் கூற அவர் மனதில் எத்தனை காயங்கள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதோ பாரு மாணிக்கம், அழகுங்கிறது முகத்தில் இல்லை,
மனசில் தான் இருக்குது. இப்போ அழகாக இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு அதே அழகோடு இருக்க முடியும்? வயசானா அழகு கண்டிப்பாக மாறிடும், அது அவங்கள விட்டு போயிடும். ஆனால் அன்பும் பாசமும் உண்மையான காதலும் நாம் சாகுற வரைக்கும் கூடவே இருக்கும். அந்த அன்பும் பாசமும் உன்கிட்ட இருக்குது. அது என் வாழ்நாள் முழுக்க எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உன்னை விரும்ப ஆரம்பித்தேன். இவ்வாறு நான் பேச மீண்டும் என்னை கட்டி அணைத்து அழத் தொடங்கினார். ஐயோ போதும் மாணிக்கம், சின்ன பிள்ளை மாதிரி அழாத. காதலியை இப்படி தான் அழுதுகிட்டே ஏற்றுப்பாங்களா என்றேன். பிறகு கண்களை துடைத்தவர் அழகாய் புன்னகைத்தார். நீ ரொம்ப அழகா சிரிக்கிற மாணிக்கம். பாத்தியா, நீயும் என்ன கிண்டல் பண்ணுற? நான் கிண்டல்லாம் பண்ணலை, உண்மையாக தான் சொல்கிறேன். நீ சிரிக்கும்போது உன்னோட 2 கன்னங்களிலும் குழி விழுது பாரேன், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என்று நான் கூற வெட்கத்தில் தலை குனிந்தார். இவ்வாறு நாட்களுடன் எங்கள் காதலும் நகர்ந்து கொண்டிருந்தது. நான் மாணிக்கத்தை விரும்பும் விஷயத்தை சுதா அம்மாவிடமும் நாதன் ஐயாவிடமும் வெளிப்படையாகவே கூறிவிட்டேன். இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த பெண்ணிற்கு காதல் எப்படி வந்தது என்று தவறாக நினைப்பார்களோ என்று நான் சற்று யோசிக்க, ஆனால் அதற்கு மாறாக நான் மாணிக்கத்தை விரும்புவதை நினைத்து அவர்கள் பெருமைப்பட்டனர். மேற்கொண்டு அவர்களே கூடிய விரைவில் எங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் வாக்குறுதியளித்தனர். இது பற்றி மாணிக்கத்தின் அம்மாவிடமும் கூறி எங்கள் திருமணத்திற்கான சம்மதத்தை பெற்றோம். ஆனால் என் மனதில் என் தம்பியை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. அவன் எங்கு இருக்கிறான், என்ன செய்கிறான், அவன் நலமுடன் இருப்பானா என்ற கேள்வியும் என்னுள் எழுந்து அவ்வப்போது மனவேதனையை அளித்து வந்தது. இப்படி மாணிக்கத்தின் உடனான எனது காதல் இனிமையாகவே நகர்ந்தது. ஆனால் நான் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஏனோ கடவுள் ஒரு விபரீதத்தையும் கொடுத்து விடுகிறார். அன்று என் வாழ்வு மொத்தமாக மாறப்போகிறது என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இன்று வழக்கமாக காலை எழுந்த நான் வீட்டு வேலைகளையும் சமையல் வேலைகளையும் முடித்துவிட்டு சுதா அம்மாவிடமும் கூறிவிட்டு மாணிக்கத்தை பார்ப்பதற்காக பூக்கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் என் பழைய முதலாளி ஐயா அங்கு வந்து வழிமறித்தார். நில்லுடி, எங்க அவசர அவசரமாக போயிட்டுருக்க? உன் லவ்வரை பார்க்கவா? உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணமாக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் என்றார். பதில் ஏதும் பேசாத நான் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். மீண்டும் என்னை வழிமறித்தார். நில்லுடி, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனா விட்டுருவேனா? ஏண்டி, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழணும்னு நினச்சா நான் விட்டுருவேனா? ஏண்டி, நான் அப்படி என்னடி உனக்கு துரோகம் பண்ணேன்? ஏதோ குடி போதையில் நினைவு இல்லாமல் அப்படி உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்னை கெட்டவன்னு சொல்லி எல்லாரும் என் மேலே பழியை சுமத்தி இப்போ என் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் யாரும் இல்லாத தனிமரமாக அனாதையாக இருக்கேன்டி. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன்னை நான் நிம்மதியாக வாழ விட்டுருவேனா? அன்னைக்கு குடி போதையில் உன்னை அடையணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் உன்னை அடைய போகிறேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ண நீ ஜென்மத்துக்கும் என்னை மறக்கவே கூடாது என்றவர் கூறிவிட்டு திடீரென்று என் வாயை அவர் வைத்திருந்த கைக்குட்டையால் பொத்தினார். சிறிது நேரத்தில் மயக்க நிலைக்கு சென்ற எனக்கு பிறகு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு அதே இடத்தில் ரோட்டில் ஓரமாக கிடந்த என்னை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாணிக்கத்திற்கும் தகவல் கூறினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு கண்விழித்த என் அருகில் மாணிக்கம், மாணிக்கத்தின் அம்மா, சுதா அம்மா, நாதன் ஐயா என அனைவரும் வருத்தமுடனும் கண்களில் நீருடனும் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்று புரியாமல் படுத்து கொண்டிருந்த என்னிடம் சுதா அம்மா நடந்ததை கவலையுடன் கூறினார். அந்த கேடுகெட்ட பணக்கார முதலை என்னை நாசம் செய்து விட்டான் என்று அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. அதை தெரிந்து கொண்ட நான் அந்த மருத்துவமனையே ஆடும் அளவிற்கு வாய்விட்டு கதறி அழுதேன். என்னை நாதன் ஐயாவும் சுதா அம்மாவும் சமாதானப்படுத்த மாணிக்கத்தின் அம்மா மட்டும் என்னை பார்க்க விருப்பம் இல்லாமல் மாணிக்கத்தை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அவர் அம்மாவின் பேச்சிற்கு மரியாதை கொடுப்பவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இது போன்ற மானத்தை இழந்த பெண்ணை எந்த ஒரு தாய்தான் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொள்வார்? இதோ பாரு நீலவேணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் உனக்கு எப்போதும் துணையாக இருப்போம். உனக்கு இப்படி பண்ண அந்த பணக்கார பொறுக்கிய போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோம். அந்த அயோக்கியன் உன் உடம்புல பண்ண அசிங்கத்தையும் கழுவிட்டோம். இனிமே உன் மனசை கழுவுறது உன் கையில் தான் இருக்குது.
நாங்கள் எப்படியாவது மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி புரிய வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவனை சம்மதிக்க வைக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருமா என்று நாதன் ஐயா என்னை சமாதானப்படுத்தினார். இல்லைங்க ஐயா, வேண்டாம். இனிமே மாணிக்கத்துக்கு நான் ஏற்ற பொண்ணு இல்லை. இப்படி மானத்தை இழந்த பொண்ணை யாரு தான் கட்டிக்க விரும்புவா? வேண்டாம். அவருக்கு என்னை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சாலும் காலம் முழுக்க அவர் மனசுக்குள்ள இது பாரமாக தான் இருக்கும். அந்த தண்டனையை நான் அவருக்கு கொடுக்க விரும்பலை. அவர் தன்னோட வாழ்க்கையில் ஏற்கனவே நிறைய ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காரு. என்னாலையும் அவர் கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க என்றேன். நான் இவ்வாறு மனமுருகி பேசிக்கொண்டிருந்த நேரம் அங்கு மீண்டும் மாணிக்கம் வந்தார். என் இரு கைகளையும் பற்றி கொண்டவர் என் அருகில் அமர்ந்தார். நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீலவேணி. நானும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, உன்னை தப்பாகவே நினைக்கல. உன்னோட உடம்பு கலங்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நீ எப்படி நினச்ச? இந்த உலகத்தில் என்னையும் ஒரு பொண்ணு நேசிச்சிருக்கானா அது நீ மட்டும்தான். நீ எப்படி என் மனசை மட்டும் பார்த்து என்னை விரும்புனியோ அது மாதிரி தான் நானும் உன் மனசை மட்டும்தான் பார்க்குறேன். உன்னோட தூய்மையான மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும். அப்புறம் எப்படி உன்னை விட்டு நான் போவேன்னு நீ நினச்ச? இப்போ எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போனதை வச்சு தானே நீ இப்படி பேசுகிற? எங்கள் அம்மாவையும் நீ தப்பாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்க நீலவேணி. அவங்க என்னை எதுக்காக இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியுமா? எங்கே நான் உன்னை ஏற்றுக்காமல் போயிடுவேன்னு நினச்சி. டேய் மாணிக்கம், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அந்த பொண்ணோட மனசு பூரா நீ தான் இருக்க. உன்னோட மனசு பூராவும் அந்த பொண்ணு தான் இருக்கா. இடையில ஒரு அயோக்கியம் பண்ண காரியத்தினால நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. அவள் உடம்புல தாண்டா அழுக்கு வந்திருக்கு. அந்த அழுக்கை நாம் நீக்கிடலாம். அவள் மனசு சுத்தமாக தாண்டா இருக்குது. அவளை எந்த காரணத்து கொண்டும் விட்டு கொடுத்துறாத மாணிக்கம். அவள் தான் எனக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு தான் அவங்க என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க என்று மாணிக்கம் சொல்லி கொண்டிருந்த நேரம் அவர் அம்மாவும் அங்கு வந்தார். அவரை பார்த்த நான் கையெடுத்து கும்பிட்டேன். பிறகு என் அருகில் வந்த மாணிக்கத்தின் அம்மா என் கண்களில் வழியும் நீரை துடைத்தார். பிறகு என்னை அணைத்து, அழாதம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் வீட்டுக்கு மருமக என்றார். என்னை சுற்றி இவ்வளவு அன்பான நபர்கள் இருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சியில் மீண்டும் கண்ணீர் வடித்தேன். இவர்களின் ஆறுதலான பேச்சுகள் என் வாழ்வில் நடந்ததை மறக்க செய்தது. இப்படி சில நாட்கள் நகர்ந்த நிலையில் எனது மனதும் உடலும் தேறி வர எங்களின் திருமண நாளும் குறிக்கப்பட்டது. நாதன் ஐயாவும் சுதா அம்மாவும் என் தாய் தந்தையாக இருந்து திருமண ஏற்பாட்டை நடத்தினர். முகூர்த்த நேரம். மாணிக்கத்தின் அருகில் அமர்ந்து அவர் கட்டும் தாலியை ஏற்றுக்கொள்ள தயாரானேன். என் மனதில் நான் கடந்து வந்த வாழ்க்கை ஒரு காட்சிகளைப் போல சென்று கொண்டிருந்தது. அனைத்து துயரங்களையும் கடந்து வந்த நான் இன்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறேன். என்னை வாழ்த்த என் சித்தியும் இல்லை, என் தம்பியும் இல்லை என்ற மனவேதனையுடன் அமர்ந்திருந்த என் கழுத்தில் மாணிக்கம் தாலி கட்டினார். சுற்றியிருந்தவர்கள் பூக்களை தூவ மகிழ்ச்சியில் நிமிர்ந்து பார்த்த எனக்கு ஆச்சரியம். மற்றவர்களுடன் சேர்ந்து எனது சித்தியும் தம்பியும் எங்களின் மீது பூக்களை தூவி ஆசிர்வாதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களை மீண்டும் பார்ப்பேன் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. என் தம்பியை பார்த்த என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என்னை ஆசிர்வாதம் செய்த என் சித்தி சுதா அம்மாவையும் நாதன் ஐயாவையும் கையெடுத்து கும்பிடும்போதுதான் எனக்கு புரிந்தது. அவர்கள்தான் எனது சித்தியையும் தம்பியையும் கண்டுபிடித்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று. எனது தம்பியை பார்த்த நான் அவனை கட்டி அணைத்து எனது அன்பை வெளிப்படுத்தினேன். பிறகு நானும் மாணிக்கமும் எங்களுக்கு வாழ்வு கொடுத்த இருவரின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று எங்களின் நன்றியை தெரிவித்தோம். அவர்கள் இருவருக்கும் நான் பட்ட கடனை எப்படி அடைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. கடவுள் அதற்கான வழியை எனக்கு இந்த ஜென்மத்திலேயே காட்ட வேண்டும் என்று கடவுளை நான் வேண்டிக் கொண்டேன். என் பழைய முதலாளி போன்ற அயோக்கியர்கள் வாழும் இந்த உலகில் சுதா அம்மா மற்றும் நாதன் ஐயாவை போன்ற நல்ல உள்ளம் படைத்த சில மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை தற்போது புரிந்து கொண்ட நான் எனது வாழ்க்கை பயணத்தை மாணிக்கத்துடன் தொடரப்போகிறேன். ஒரு பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. உங்களுக்கான துணையை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல உள்ளம் கொண்ட ஆண்மகனை தேர்ந்தெடுங்கள், அழகான ஆண்மகனை அல்ல. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.